அறிவிக்கின்றார்கள். ஒரு கட்டிடத்தின் பகுதி இன்னொரு பகுதியை எப்படி வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதுபோலவே ஒரு மூமின் இன்னொரு மூமினின் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் விரல்களை கோர்த்து காட்டினார்கள். அதாவது பெரும்பிரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். இப்படியாக ஒரு மூமினும் இன்னொரு மூமினும் இருக்க வேண்டும். ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அதனுடைய அடித்தளம் இருக்கிறதோ இன்னொரு பகுதி உதவியாக இருக்கிறதோ அதுபோன்று நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் இந்த சமூகத்திலே என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது ஹதீஸாக புகாரியில் 2444வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூமின்களே, உங்கள் சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் அக்கிரமத்திற்கு உள்ளானவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு